இயக்குனர் ஆண்டனி பாக்கியராஜ் இயக்கத்தில் ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ், அனுபமா பரமேஸ்வரன் நடித்து வெளியான திரைப்படம் தான் சைரன். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷோ காட்சியை நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் மதுரையில் இருக்கக்கூடிய சினிபிரியா திரையரங்கில் பார்த்துருக்காரு. பிறகு பத்திரிகையாளர்களின் கேள்விக்கும் பதிலளிச்சிருக்காரு. அப்போது விஜய் அவர்கள் குறித்தும் அவருடைய அரசியல் கட்சி குறித்தும் பல கேள்விகளை பத்திரிகையாளர்கள் கேட்டிருக்காங்க. அதற்கு என்ன பதிலளிச்சிருக்காரு ஜெயம் ரவி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ், அனுபமா பரமேஸ்வரன் ஆகியோர் நடித்து சைரன் திரைப்படம் இன்னைக்கு வெளியாகிருக்கு. இந்த படத்தை இயக்குனர் ஆண்டனி பாக்கியராஜ் இயக்கியிருக்காரு. இந்த படத்திற்கு இசையமைப்பாளராக ஜிவி பிரகாஷ் வேலை பார்த்துருக்காரு. முன்னதாக இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஜெயம் ரவி மற்றும் அவருடைய மனைவியான ஆர்த்தி அவர்களும் திருப்பதி கோயிலுக்கு சென்று தரிசனம் மேற்கொண்டிருக்காங்க. அப்போது விஜயின் அரசியல் குறித்த கேள்விக்கு கோவிலுக்கு வந்திருக்கும் போது அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்காதீங்க அப்படின்னு ஜெயம் ரவி சொல்லியிருக்காரு. ஆனால் சைரன் படத்தின் ஃபர்ஸ்ட் ஷோ காட்சியை மதுரையில் இருக்கக்கூடிய சினிபிரியா திரையரங்கில் பார்த்த ஜெயம் ரவி அவர்களை பத்திரிகையாளர் சந்தித்து அவருடைய பல கேள்விகளை கேட்டிருக்காங்க. அப்போது பேசிய ஜெயம் ரவி, சைரன் படத்திற்கு அனைத்து தரப்பினரும் இருந்து பாசிட்டிவான வரவேற்பு கிடைச்சி வருவதாகவும் இந்த படத்தில் நடித்தது தனக்கு திருப்தியாக இருப்பதாகவும் கூறியிருக்காரு. நடிகர் சங்க கட்டிடம் குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த ஜெயம் ரவி, விரைவில் நடிகர் சங்க கட்டிடம் கட்டி முடிக்கப்படும் அப்படின்னும் அதற்கான பணியில் தீவிரமாக திரையுலக நண்பர்கள் ஈடுபட்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. புதிதாக உருவாக இருக்கும் நடிகர் சங்க கட்டிடத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு அவருடைய பெயரை வைக்க வேண்டும் அப்படின்னு பலதரப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்ததை அடுத்து அது குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஜெயம் ரவி, இது குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பின்னர் விஜயின் அரசியலுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு தன்னுடைய வட்டம் ரொம்ப சிறிய வட்டம், எனக்கு தெரிஞ்சது எல்லாமே சினிமா மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் அவர்கள் அழைப்பு விடுத்தா அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு விஜயண்ணா கூப்பிட்டா வீட்டுக்கு வேணால் சென்று வரலாம் அப்படின்னு பேசியிருந்தார். அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு படத்தை முடித்த பிறகு தீவிர அரசியலில் களமிறங்க இருக்க விஜய் அவர்களுக்கு அதன் பிறகு சினிமாவில் நடிக்க மாட்டார் அப்படின்னு கூறப்பட்டிருந்துச்சு. இது குறித்து பேசிய ஜெயம் ரவி அவர்கள், விஜயின் அவர்களுடைய இடத்தை யாராலும் பூர்த்தி செய்ய முடியாது அப்படின்னும் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக நடிகர் ஜெயம் ரவி காதலிக்க நேரமில்லை, பிரதர், ஜீனி, தக் லைஃப்னு ஒரு மிகப்பெரிய லைனை போட்டு வச்சிருக்காரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா பார்க்க வேண்டியதாக இருக்குது. நமக்கு அந்த எண்ணம் இல்லை சார். நான் அண்ணனுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா? எங்கள் அண்ணனுக்கு ஆதரவு கொடுப்பீங்க? எங்கள் அண்ணன் அதாவது திரையுலக அண்ணனுக்கு திரையுலக அண்ணனுக்கு ஆதரவு கொடுப்பீங்க? எப்படி அவன் திரும்பியாச்சு இந்த கேள்வி கேட்டு நான் ஒன்று சொல்கிறேன். விஜய் அண்ணனோட இடத்த யாரு ரீப்ளேஸ் பண்ண முடியும்? அவர் இடத்த யாருமே ரீப்ளேஸ் பண்ண அண்ணனுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா? அது நம்ம ஆன்சர் பண்ணல. அவர் ரீப்ளேஸ் பண்ணுறீங்களா? அண்ணனுக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்களா? என்னுடைய வட்டம் இவ்வளோதான், சினிமா வட்டம் தான். அதுக்கான அண்ணன் கூப்பிட்டாருன்னா, அண்ணன் அழைப்பு கொடுத்தாருன்னா, அண்ணன் வீட்டுக்கு கூப்பிட்டாருன்னா போயிட்டு வரலாம்.